கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய பாதுகாப்பு என்பதே. அந்த நாட்களில் எருசலேமில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேத பிரமாணங்களிலும் ஆவிக்குரிய விதங்களிலும் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று எஸ்ரா என்பவருக்கு மிக பெரிய பொறுப்பை கொடுத்தார்கள். எஸ்ராவும் ராஜாவின் கட்டளை மற்றும் சகாயத்தினால் சிலரை தம்முடன் சேர்த்துக்கொண்டு எருசலேமை நோக்கி புறப்பட்டார். தங்களுடைய எருசலேம் பிரயாணத்தில் அபாயமும் ஆபத்துகளும் உண்டு என்று அறிந்திருந்தாலும் தங்களுக்கு துணையாக போர் வீரர்களை எஸ்ரா ராஜாவினிடத்தில் கேட்டு பெறவில்லை. தேவனே எங்களுடைய இரட்சகர் என்பதினால் எந்த பாதுகாப்பு வீரர்களையும் கேட்காமல் தேவனிடத்தில் ஜெபித்து தன்னுடைய பயணத்தை எஸ்ரா ஆரம்பித்தார். எருசலேம் போய் சேர்ந்ததும் தேவனாகிய கர்த்தர் தன்னை எந்த ஆபத்துகளும் நேரிடாதபடிக்கு தன்னை காப்பாற்றினதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்தின் பிரயாணங்களில் நம்முடைய பாதுகாப்புக்கு என்று பல உதவிகளை எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனால் சிருஷ்டிகர்த்தரான சர்வ வல்லவரான தேவனை நம்புகிறவர்களான நாம் தேவனுடைய பாதுகாப்புக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவன் நம்மை எல்லா விதமான ஆபத்து விபத்துகளில் இருந்து நம்மை தப்புவித்து காப்பாற்றுவார் என்பதை இன்றைய தியானத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனே நம்முடைய ரட்சிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உரியவர் என்று நாம் முழுமையாக விசுவாசிக்கும் போதுதான் அற்புதமான பாதுகாப்பை நம்மால் பெற்று அனுபவிக்க முடியும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எப்போதும் எல்லா இடங்களிலும் நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.